தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் பரபரப்பு அப்படின்றதில பார்த்தோம்னாக்க, செங்கோட்டையன் வந்து அவருடைய பதவியை பறித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. மிக சரியான ஒரு நடவடிக்கையா தான் நான் பார்க்குறேன். ஆனால் தாமதமான ஒரு நடவடிக்கையா நான் பார்க்குறேன். ஏன்னா, அவர் அந்த பிரஸ் மீட்ல பேச ஆரம்பித்த பொழுதே இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் பல விஷயங்களை வந்து உள்வாங்கி, எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து ஆலோசித்து செய்யக்கூடிய ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்றதுனால, அவர் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு ஒரு பாணி இருக்கும். ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும். அது மாரி எடப்பாடி பழனிசாமி அவருடைய பாணியை கையில் எடுத்து, அவர் இந்த பொறுப்புகளிலிருந்து அவரிடமிருந்து அந்த பொறுப்புகளை பறித்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அ செங்கோட்டையனுடைய லாயலிஸ்ட்டு அவருடைய ஆட்கள் என்று சொல்லப்பட்டவங்க, அவங்களுடைய பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த இடத்துல வந்து மற்றவர்கள போடப் போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி மாவட்ட செயலர் நியமிச்சுட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்க, திடீரென்று நம்ம தினகரன், டிடிவி தினகரன், "நாங்கள் பத்திரிகையாளரை சந்திக்கப் போகிறோம்" அப்படின்னு வந்து சந்திக்கிறாரு. எதுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்றதே எனக்கு புரியல. அதில பார்த்தீங்கன்னாக்க, தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறியதற்கு காரணம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். எதற்கு அப்படின்னா, அதற்கு காரணம் வந்து துரோகம். எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து விட்டார். என்ன துரோகம் செய்தார்ன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஓராண்டாகவே எதுவுமே பேசல தினகரனை பற்றி. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பத்திரிகையாளர்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில மட்டும் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அது நீங்க டிடிவி தினகரனுடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியுடன் நீங்கள் கூட்டணி வைப்பீர்களா? அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு மட்டும் அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்க, காலம் இன்னும் கனியவில்லை. ஆனால் கனியலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து ஒரு அரசியல்வாதி சொல்லக்கூடிய பதிலாக இருக்க முடியும். ஏன்னா, நம்ம இன்னும் கூட்டணி அமைக்கல. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் என்பது டிசம்பர், ஜனவரியில் தான் துவங்கும் அப்படின்றதுனால, அது அப்படி சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். இதில எங்கிருந்து துரோகம் வந்ததுன்னு தெரியல. அதாவது டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த உயர்மட்ட குழு கூட்டம் கூடியது. தமிழ்நாடு குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து தலைவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அங்கே மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் நாம் ஆதரிக்கப் போகிறோம். அவர் கரங்களை வலுப்படுத்துவது மட்டும் தான் நம்முடைய பிரதான வேலை. அப்படின்றத திரு அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திவிட்ட மறுநொடி இங்கே தினகரன் வந்து நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். இப்போ அந்த அறிவிப்பு வந்த உடனேயே, இங்க வந்து செங்கோட்டையனுடைய இந்த சலசலப்பும் ஏற்படுகிறது. இதெல்லாமே ஒரே கோர்வையா நடக்குது. அதாவது சொல்லி வைத்தார் போல இவர்கள் அதை செய்கிறார்கள் அப்படின்றது தெளிவாகிறது. இப்படி சொல்லி வைத்தார் போல இவர்கள் செய்யும் பொழுது, இதை வந்து யார் உசுப்பேத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் இவங்க, இல்ல திமுக, இல்ல பாஜக இப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைக்கு நம்ம மத்தவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம களைய வேண்டுமென்றால், தினகரனுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியுன்றத பார்க்கணும். அதிமுக எந்த இடத்திலும் வந்து எங்களுக்கு தினகரனுடன் கூட்டணி வேண்டும் என்றும் சொல்லவில்லை, வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. அப்ப நீயா பிரஸ் மீட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு, நாங்கள் வந்து இவரை பேர் என்ன எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சராக நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமே வந்து இந்த துரோகத்திற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது தான் அப்படின்னு கதை விடுற. இதே தினகரன் தான் பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதங்களுக்கு முன்னர் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாப்புல, அம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி யாரை முதலமைச்சராக முன்னிறுத்தினாலும் நாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறோம் அப்படின்னு உருட்டுனாப்புல. இப்படி நேரத்திற்கு ஏத்தாற்போல மாறி, மாறி உருட்ட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறதுன்னா, இங்க அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாவது நம்ம ஓரங்கட்டிடலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றதை வைத்து 18 சதவீதம் நாம் பெற்றிருக்கிறோம். தனியாக நின்று பாராளுமன்ற தேர்தல்ல. இப்ப அதிமுக அவங்க 23% பெற்றிருக்கிறார்கள். அவங்க கூட்டணி. அப்போ அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒன்றாக வரும்பொழுது, சரிபாதியாக நம்ம பிரித்துக் கொள்ளலாம்ன்ட்டுலாம் இவங்க கனவு கண்டாங்க. ஆனா, அதில என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பாமக தனியே சென்று விட்டது. ஓபிஎஸ் அவர் தனியாக நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்ப இந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடியது பாஜக, மற்ற சாதி சங்க தலைவர்கள். இந்த சாதி சங்க தலைவர்கள் எல்லாம் நாங்கள் தாமரை சின்னத்தில் நிற்பதை விட இலையில் தான் நாங்கள் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்பதனை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள் என்ற நிலையில, இங்க அந்த பேரத்தை நம்ம பேச முடியாதுன்ற முடிவுக்கு வராங்க. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக அதை எடுத்துவிட்ட முடிவு, பாரதிய ஜனதாவுடன் நாங்கள் கூட்டணி. அது உறுதியான கூட்டணி. வெற்றி கூட்டணி. அதில பாரதிய ஜனதாவுடைய உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்றத்திற்குள் அனுப்புவது அப்படின்றது அதிமுகவின் கடமை. அதேபோல அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனிப்பெரும்பான்மை எம்எல்ஏக்களை
சட்டமன்றத்தில் அனுப்புவதற்கு பாரதிய ஜனதா உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதும் பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு. இப்ப இந்த 2 கட்சியும் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் லெவல்ல எங்கெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பயணம் மேற்கொள்கிறார்களோ, அதாவது இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த வெற்றி பயணம் கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கு மேல சென்று விட்டார். அந்த 120 தொகுதிகளுக்கு மேல சென்று விட்ட நிலையில, அங்கே எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, சொல்லி வைத்தார் போல பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்கிறார்கள். அப்போ அந்த கூட்டணி ஜெல்லாக ஆரம்பித்து விட்டது. மேல வேண்டுமானால் இங்க ஒன்றும், அங்க ஒன்றும்னு சில தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கீழெல்லாம் வந்து அவங்க ஜெல்லாக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது தெளிவாகிறது. இப்போ அடுத்த அடுத்த கூட்டணிகள், அடுத்த அடுத்த கூட்டணி கட்சிகள் அப்படின்றத நம்ம தயார்படுத்திட்டோம்னா, இங்க அதிமுக பலம் பொருந்தியதாக ஆகிவிடும். அதிமுக கூட்டணி பலம் பொருந்தியதாக ஆகிவிடும் என்பதற்காக வெளியிலிருந்து, அது மட்டும் இல்லாமல் பாஜகக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளை வைத்து தினகரனை உசுப்பேத்தி விடுவது என்றெல்லாம், பன்னீர்செல்வத்தை உசுப்பேத்தி விடுவது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கணும். என்னன்னா, பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரைக்கும் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதையோ, அவர் பாஜகவுடன் உறவில் இருப்பதையோ நாம தடுக்க முடியாது. நம்ம அது தடுக்கவும் சொல்லல. இத்தனை தொகுதிகளில போய் பேசும்பொழுதும், அங்கெல்லாம் இந்த மாதிரியான கேள்வி வைக்கப்பட்ட பொழுது, எங்களுடைய கூட்டணி பாஜகவுடன். பாஜக சில கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கலாம். அது அவங்களுடைய கூட்டணி. ஆனால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். எங்களுடைய கூட்டணியில் பிரதான கட்சி பாஜக என்று தெளிவுபடுத்தி விட்டார். இப்ப இவங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா, வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டியது பாஜக தான். அதை அவர்கள் செய்வதற்கு முன்னாலேயே இதை உடைத்துக் கொண்டு போவதற்கு சில வேலைகள் செய்கிறார்கள். அது செய்யத்தான் அது நடக்க தான் அது அது தடுக்கவே முடியாது. அரசியல் அதுக்கு தானே இருக்காங்க. ஸ்டாலின் சொல்ற மாரி அரசியல் செய்யாம அவியலா செய்ய முடியும். அதனால அரசியல் செய்யக்கூடியவர்கள் அதை கண்டிப்பாக முன்னெடுப்பார்கள். இதையும் கடந்து வருவது தான் சவால். அப்ப அந்த சவாலைத்தான் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப தினகரன் என்ன செய்ய போகிறார்னா, அது டிசம்பர் நீ வா, வராத, இல்ல வேற ஒரு கூட்டணிக்கு போ. அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்கள் கூட்டணியில் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. அதை அமித்ஷா அவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். நயினார் நாகேந்திரன் அவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவர்தான் பொதுச்செயலாளர். அதனால இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பார்கள். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மாற்று கூட்டணியை தேடலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. இதுக்கு எதுக்கு யாருமே சொல்லாம, சம்மனே இல்லாம நீயே ஆஜராகி, யாருமே கேட்காத வாக்குமூலத்தை தினகரன் ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு புரியல. நான் சீமானுடன் கூட்டணி வைக்க மாட்டேன். நான் திமுகவுடன் நீ நீ சீமானோட போனா என்ன, திமுகவோட போனா என்ன, நடுவில் நின்னா என்ன, இல்லை புறக்கணிச்சிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டா என்ன? அதை பற்றி எங்களுக்கு என்ன வந்துச்சு? இதில் துரோகம் என்கிற வார்த்தையை நீ பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க நாங்கள்? நீ ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சியை வச்சுக்கிட்டு இருக்க. அந்த கட்சியை வச்சுக்கிட்டு நீ வந்து இவங்களோட நாங்கள் என்ன சின்ன கட்சி என்று நினைத்து விட்டாரான்னு. நீ சின்ன கட்சி தான். நீ 30% வாக்குகளை வச்சு உட்காந்துருக்க. ஒன்றும் கிடையாது. உன் குக்கர் சின்னத்துக்கு உங்கள்கிட்ட இருக்க வாக்கு எண்ணிக்கையோடு 1%ஓ 2%ஓ, இந்த 1%ஓ 2%க்கோ என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை தான் கொடுப்பாங்க. என்னை கேட்டால் உனக்கு கூடுதல் மரியாதையை கொடுத்துருக்காங்க. அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன் சாமர்த்தியம். அது எடப்பாடி பழனிசாமிக்கே நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீர்கள். நீ வந்து அப்படியே வெந்து புழுங்கினா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? டெல்லி முடிவு செய்கிறது. இங்கே பன்னீர்செல்வமா, தினகரனா, எடப்பாடி பழனிசாமியா என்று பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது டெல்லியோட முடிவு. அது உனக்கு பிரச்சனை இருந்தால் நீ உண்மையிலேயே துரோகம் என்று சொல்லப் போகிறாய் என்றால், நாங்கள் மோடியை முன்னிறுத்தி பேசினோமே, நாங்கள் 2024 மோடியை முன்னிறுத்தி பேசினோமே, அதனால் நீங்கள் எங்களை கேட்காமல் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து விட்டீர்களேன்னு உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு துணிச்சல் இருந்தால், நீ அமித்ஷா அவர்களை பார்த்து துரோகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்து. பாஜகவுடைய தேசிய தலைவர்களை பார்த்து துரோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்து. அதையெல்லாம் செய்யாமல் இங்கே சம்பந்தமே இல்லாத அதிமுகவுடைய தலைவர்களை வசைப்பாடி உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன்னா 2017 நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்கூட பழகின பொழுதுலாம் உங்ககிட்ட மன்றாடிக்கிட்டு இருந்தேன். நீ திமுகவை எதிர்த்து நீ வந்து அரசியல் செஞ்சனாக்க அதிமுகவோட வாக்காளர்களும் உன்னை விரும்பி பார்ப்பார்கள். ஆனால் நீ இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களையும், இங்கே இருக்கக்கூடிய அதாவது அப்பொழுது இருந்த அதிமுக அமைச்சர்களையும், அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியையும் தினம் தினம் வண்டையாக திமுகவை விட அதிகமாக திட்டிகிட்டு இருந்தனா அதிமுக வாக்காளர்கள் உன்னை நோக்கி எப்படி வருவார்கள்?
அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் உனக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் முக்கியத்துவம் தருவது குறித்து வேறு வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கலாம். ஆனால் அதிமுகவை பலவீனப்படுத்துவது அப்படின்றத அவர்கள் என்றைக்கும் விரும்ப மாட்டார்கள். நீ செய்தது அதுதான். அதை அன்னிலிருந்து 2017லிருந்து இப்போ வரைக்கும் இது 2025 வரைக்கும் அதையே தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். அதை மக்கள் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா உன் கதை வந்துருச்சு. இப்போ அது 1/2%க்கு போப்போது. அப்படித்தான் நீ போற தலைகீழே தான் குதிப்பான் இந்த கோட்டைச்சாமின்னு போய் குதி. யார் வேண்டான்னது? உன்னை விஜய் சேர்த்துக்கிட்டா போ. இல்ல தனியா தான் நிக்க போறேன்னு நில்லு. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எங்களுடன் வந்தால் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று நீயும் சொல்லுவாய் என்றால், உன்னுடன் கூட்டணி என்பது குறித்து பரிசீலனை செய்யலாம். ஆனால் அதை விடுத்து, நீ ஏதோ பெரிய அப்படியே 20% வாக்குல உட்காந்துருக்கா மாரி நீ வந்து ஒரு பில்டப்லாம் குடுக்க போறன்னா, இந்த பில்டப்புக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாது. நீ கிளம்பி போயிட்டு வாப்பா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.